நாங்கள் ஐக்கியாவில் கொஞ்சம் சாமான் எடுக்க வந்திருக்கிறோம். என்ன எடுக்க வந்து நாங்கள் ஹை சேர் உண்டு. ஸோ இதில் அந்த ப்ளூ கலர் ஹை சேர் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதில் ஒன்று எடுப்போம். அதோட ஹை சேருக்கு தேவையான அந்த குஷன் என்ன விலைன்னு தெரியல. இது $15 இந்த குஷன் மட்டும். ஹை சேர் வந்து $30. ஹை சேர் வந்து நாங்கள் இந்த லேபிளில் போட்டு எடுத்துகிட்டு அந்த வேறு இடத்துல போய் அந்த ஹை சேர் வந்து எடுக்கணும். இதில் எல்லாம் சும்மா டிஸ்பிளே தான் ஐட்டம்ஸ் வச்சுருக்கு. பெரிய ஐட்டம்னு சொன்னால் எல்லாம் வேறு இடத்துல பிக்கப் பண்ணணும். அதில் பார்த்திங்கன்னா வேவிக்கு தேவையான அந்த குளிக்கிற பேசனுகள், கீழே அந்த சேஞ்ச் பேட், இந்த டாய்லெட் சீட்டுகள் எல்லாமே இருக்குது. என்னடா சத்தம்? என்ன சத்தம்? நல்லா கொட்டுகள் இருக்குது. பார்த்திங்கன்னா பேபி சேஞ்ச் பேட் இருக்குது, பேபி கோட் மேட்ரஸ்கள் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா டிஸ்பிளே கேபினெட்டுகள், ஹோல்களில் வைக்கிற கண்ணாடி இந்த கேபினெட்டுகள் இருக்குதுல்ல. எல்லாம் ஒரு விலையில் இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா $800. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கிச்சன் செட்டப். இதுவும் ஒரு கிச்சன் மாதிரி செட்டப் பண்ணி இதில் இருக்கிற எல்லா சாமானுமே நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். பார்த்து இந்த ஒரு பார் செட்டப் மாதிரி செஞ்சுருக்குறாங்க. உங்களுக்கு இப்படி ஒரு செட்டப் வேணுமெண்டா அதில் போய்ட்டு ஆர்டர் கஸ்டம் ஆர்டர் கொடுக்கலாம். நீங்கள் பார்த்திங்கன்னா டேபிள் எல்லாத்தில் வச்சுருக்குதுல, அங்கே வட்ட டேபிள்கள் எல்லாம் ஒரு சைஸில் ஒரு ப்ரைஸில் இருக்குது. ஐக்கியா அப்படியே வளைஞ்சு போய்க்கொண்டிருக்கு. இப்போ இந்த இடத்துக்கு நாங்கள் திருப்பி அங்கே போய்ட்டு வரணுமெண்டா அப்படி வரேன்னு தெரியாது. திருப்பி ரவுண்ட் அடித்து தான் இடத்துக்கு வர வேண்டியிருக்கும். அப்படி தான் நாங்கள் செட்டப் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே போய்க்குள்ள எல்லா ஐட்டமுமே பார்த்துட்டு போகிற மாதிரி தான் அவங்களோட செட்டப். இப்போ நாங்கள் இடத்துக்கு தான் போகணுமெண்டு அந்த இடத்துக்கு குயிக்காக போகிற மாதிரி ஒரு செட்டப்பும் இல்லை இங்கே. இதெல்லாம் கிச்சன். அப்படியே நீங்கள் கிச்சனையும் ஆர்டர் கொடுக்கலாம். இந்த கிச்சன் உங்களுக்கு வேணுமென்னு சொன்னால் ஆர்டர் கொடுத்தா அவங்கள சில அளவு வந்து வீட்டை வந்து மெஷர் பண்ணி அளவு எடுப்பாங்க. அவங்களோட கிச்சனுக்கு ஏற்ற மாதிரி அளவு எடுத்து எல்லாம் இன்ஸ்டால் பண்ணி விடுவாங்க. இந்த கிச்சனை பாருங்கள் அப்படி வாடிவாக இருக்குன்னு சொல்லி. அதெல்லாம் நீங்கள் அவுட்டோர் கிச்சன் அப்படி யூஸ் பண்ணுறோன்னு சொன்னால் செட்டப் பண்ணுறோன்னு சொன்னால் இப்படியே இதையே வாங்கி கொண்டே வைக்கலாம். நீங்கள் அப்படி தான் செட்டப் பண்ணியிருக்கிறாங்க. இப்படியே சிங்கோட வருது. அது வந்து $200. ட்ராலி போட்டிருக்கு சின்ன சாமான்கள் வைக்கிறதுக்கு. பேபிக்கு க்ரீமுகள் அந்த பேபி ஐட்டம் வைக்கிறதுக்கு ஓகே தான் இந்த ட்ராலி. இந்த ஐட்டம் எல்லாம் அடிக்கடி சேல்கள் போடுறவங்க அந்த டைமை பார்த்து ஆர்டர் பண்ணால் கொஞ்சம் சீப்பாக ஆர்டர் பண்ணலாம். பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சேர்கள் அதில் இருக்குது. கம்ப்யூட்டர் சேர், கேமிங் சேர் $600. ஒரு சேர் இருக்குது $300. நல்லா தான் இருக்கா $300. ஹெட் சப்போர்ட்டெல்லாம் இருக்குது, நல்லா இருக்குது. பார்த்திங்கன்னா பெட்டுகள் அந்த ஐட்டங்கள் இருக்குது. பெட்டெல்லாம் ஃப்ரேம், அதுக்கு மேலே மெட்ரஸ் எல்லாம் போட்டு, அதுக்கு மேலே துணியெல்லாம் போட்டு எல்லாத்துக்கும் ப்ரைஸ் போட்டுருக்கு. இதுதான் ஃபுல்லாகவே சின்னாக்கள் பெட். எல்லாம் ஒரு ஷேப் ஒரு டிசைனில் வச்சுருக்கு. பார்க்க நல்லா தான் இருக்குது. இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே கிச்சன் ஐட்டம்ஸ். செரமிக் நான்ஸ்டிக் கோட்டிங். பார்த்திங்கன்னா எல்லாம் சட்டிகள் இருக்குது, நான்ஸ்டிக் ஸ்டீல். இதில் பார்த்திங்கன்னா எல்லாம் ஃபுல்லாகவே அவுட்டோர் ஃபர்னிச்சர்ஸ். நாங்கள் எங்களோட ஐட்டம்ஸை வந்து இதுக்கெல்லாம் பிக்கப் பண்ணணும். பாக்ஸில் எதுவும் வர ஐட்டம்னு சொன்னால் இதுக்கெல்லாம் நீங்கள் ஃபோட்டோ எடுத்துருப்பீங்களா, அந்த ஃபோட்டோ பார்த்து அந்த ஐலண்டு பார்த்து எடுக்கணும். 906 13 56 ஆயில் 19 14. ஸோ நாங்கள் இதிலெல்லாம் நம்பர் போட்டிருப்பாங்க. இப்போ எங்களோட ஆயில் எந்த நம்பர்ன்னு பார்த்தா அதுக்கு போக வேண்டியதான். இப்போ எங்களோட 19 இருக்குது ஒரு ஐட்டம். இது சுற்றி பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் நம்பர் இருக்குது. எல்லா ஆயில்ஸ்லேயும்
நம்பர்கள் இருக்குது, அந்த நம்பரை பார்த்தாச்சு. எங்கள்கிட்ட 1914 1914. ஸோ இது இப்போ நாங்கள் ஆயில் 19 நிற்கிறோம். பார்த்திங்கன்னா அப்படி நம்பர் போட்டு பார்த்திங்கன்னா 8 9 அப்படி போய் பண்ணுறது. ஸோ அதில் நாங்கள் போக வேண்டியது 14க்கு. என்ன கீழே கிடக்கிறதா? இப்போ எல்லாமே தனித்தனியாக தான் வருது. 1 14, இது 14, இது அதில் உண்டு. ஃபீடிங் சேருக்கு எல்லாமே தனித்தனி தான் வருது. பார்த்திங்கன்னா இது இந்த இது அந்த ட்ரே, மற்றது இது அந்த ஃபீடிங் சேர். நாங்கள் டாப் வந்து நாங்கள் ப்ளூ கலரில் எடுத்துருக்குறோம். அடுத்து அந்த லெக் சேர் எடுத்தாச்சா நீ லெக் அதுன்ற லெக் எடுக்கிறதுக்கு வேறு இடத்துல போடணும். அப்படி வச்சுருக்காங்க பாருங்கள். நினைக்கிறேன் ஒரே லெக்கர் 2 3 ஐட்டத்துக்கு யூஸ் பண்ணுறாங்க கூட, அதான் வேறு இடத்துல வச்சுருக்கான். லெக்கெல்லாம் ஒரே கலரான நெக். நீ அந்த குஷன் எடுத்துகிட்டு இருந்தானே, நான் அது பெரிய ஐட்டம் எதுன்னு சொன்னாலும் இப்படி தான் இதுவெல்லாம் வச்சுருப்பாங்க. உள்ளே இருக்கிற எல்லாமே டிஸ்பிளே தான் மெயின் வே ஹவுஸில். ஓகே, இப்போ எங்களோட ஐட்டம் எல்லாம் எடுத்தாச்சு. இனி வந்து நாங்கள் செக் அவுட் பண்ணணும். எல்லாமே செல்ஃப் செக் அவுட் தான். நாங்கள் பக்கத்தில் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆக்க நிற்பாங்க. ஸோ இதில் செல்ஃப் செக் அவுட் பண்ண போகிறோம். ஸோ ஐட்டம் தூக்கி அதில் வைக்க வேண்டியதான். இங்கே பார் கோட்டை காணும். பார்த்திங்கன்னா கீழே இன்னும் ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது ஐக்கியாண்ட. ஸோ சாப்பிட்றதுக்கு ரொம்ப வேண்டாம், இங்கே வாங்கிட்டு போகலாம். மேலே சாப்பிட்டது வேறு ரெஸ்டாரண்ட் டைப் வந்து கீழே வந்து வேறு ஐட்டம் சீப்பாக இருக்கும். இப்போ ஹொட்டோக்கெல்லாம் $2, பன்னுகள் $1 அந்த வேலை வரைஞ்ச ஐட்டம்ஸ். ஐக்கியாவில் வந்து எலக்ட்ரிக் கார்கள் சார்ஜ் பண்ணுறதுக்கு சார்ஜரெல்லாம் போட்டு தான் போட்டுருக்குறாங்க. இப்போ பெரிய கார் பார்க்கணுடியா கார் அங்கே விட்டேன்னு சொல்லி ஞாபகம் வச்சுருக்கணும். இல்லாட்டிக்கு கார் இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கிற கஷ்டம். நாங்கள் ஷாப்பிங்கெல்லாம் பண்ணி முடிஞ்சது. இப்போ வீட்டை போய் கொண்டிருக்கிறோம். வீட்டான இப்போ தான் ஐக்கியாண்ட கார் பார்க்க எக்ஸிட் பண்ணுறோம். பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சுற்றி கார் பார்க்க அடிச்சிருக்காங்க. நிறைய பார்க்கிங் இருக்குது. ஸோ பார்க்கிங்கெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை இல்லை அவ்வளோ. இப்போ ஹைவே பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ட்ராஃபிக்காக இருக்குது. நார்மலாக வீக் டேஸில் தான் நான் இந்த டைம் எல்லாம் வேலை விட்டு போகிறோடையாக ட்ராஃபிக்காக இருக்குது. சனிக்கிழமை இருந்தாலும் ஃபுல்லாக க்ரௌடாக தான் இருக்குது. இதுதான் நான் ஐக்கியாவில் வாங்கின ஹை சேர். ஸோ அதை பூட்டி பார்ப்போம் அப்படி இருக்கான்னு சொல்லி. எல்லாமே இப்படி பார்ட்ஸாக தான் பேர் நாங்கள் தான் கொண்டு வந்து பொருத்தணும். ஐக்கியாவில் தெரியும், ஐக்கியாவில் எல்லாமே அப்படி தான் பாக்ஸில் தான் இருக்கும். கொண்டு வந்து நாங்கள்லாம் வீட்டில் பொருத்தணும். இது வந்து அந்த லெக் இதுக்குள்ளே வந்து இந்த பின் வந்து அதுக்குள்ளே போய் கொழுவுறக்கு ஒரு ஓட்டை ஒன்று இருக்குது. ஸோ அதுக்கு நேரம் நாங்கள் வச்சா ஓகேன்ட்டு நினைக்கிறேன். சீட் பெல்ட் தேவையில்லை நினைக்கிறேன். ஆனால் அதுக்கு கொழுவி விட்டால் ஓகே. இப்போ ஹைச்சேர் வந்து கொழுவியாச்சு. இப்போ வந்து இந்த ஹைச்சேருக்கு குஷன் வந்து தேவைப்படாது. ஆனால் நாங்கள் ஒரு குஷன் ஒன்று வாங்கினது தனியாக. இப்போ இதுவும் வந்து ஈஸியாக வாஷ் பண்ணலாம். குஷன் இல்லாட்டிக்கு அதை வந்து க்ளீன் பண்ணுறது என்ன மிஷி பிளாஸ்டிக் தானே, நெக்ஸ்ட் திரைச்சி விட்டால் எல்லாம் க்ளீன் ஆயிரும். இதில் வந்து சும்மா கவர் இதான அந்த குஷன். இதை ரெண்டு பார்த்திங்கன்னா நாங்கள் காற்றை அதுக்குள்ளே ஊதி அதுக்குள்ளே அந்த கவருக்குள்ளே வைக்கணும். ஊதணும் ஊதுப்படுது இல்லையே, ஊதி பார்க்க காற்று போதில்லை. ஆனால் உள்ள அடைச்சிருக்கிற மாதிரி இருக்குது. நாங்கள் தான் ஓட்டை போடணுமான்னு தெரியல. ஓகே, சீக்கிரட்டாக கண்டுபிடிச்சாதான் என்னென்னு சொன்னால் இதை கையால் அப்படி அமர்த்தி பிடிச்சா தான் காற்று உள்ளே போகுது. விட்டோன்னா இப்போ உள்ளே இருக்கிற காற்று வெளியில் வராமல் கொண்டு வந்து அப்படியே பிளாக் பண்ணுது. ஸோ நாங்கள் காற்று ஊதைக்குள்ளே நல்லா அப்படி அமர்த்தி கொண்டு ஊதினா தான் உள்ளே போகுது காற்று. காற்று ஊதியாச்சா நீ இந்த கவருக்குள்ளே போடணும் தான் அந்த ஹை சேர் இந்த ட்ரே. ஸோ இதில் ஃபுட்டோட சாப்பாடு வைக்கிறதுக்கு இந்த ட்ரே வாங்கினது. இதுதான் அந்த ஹை சேர். இது வந்து எல்லாம் பிளாஸ்டிக் அண்டோடியாக க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்க முடியும் நம்புகிறேன். இன்னும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய், டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.